செஞ்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை உழவர்களின் பல ஆண்டுகால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டிருப்பதான ஓர் அண்மை தகவலை நாம் பார்க்கிறோம். நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு ரூபாய் 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், உழவர்களின் பல ஆண்டுகால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டம் என்பது பல கிராம விவசாயிகளுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக அமைந்திருக்கிறது. காரணம், செஞ்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை பகுதி உழவர்களுடைய பல ஆண்டு கோரிக்கையாக இருக்கிறது. ஏறக்குறைய பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. சாத்தனூர் அணையின் உபரி நீரை 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த ஊட்டு கால்வாய் மூலமாக நந்தன் கால்வாயுடன் இணைக்கக்கூடிய அந்த திட்டம்தான் விவசாயிகளுடைய ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த திட்டமாக இருந்தது. திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் அமைந்திருக்கக்கூடிய நந்தன் கால்வாய் பிரிட்டிஷ் காலத்திலே கட்டப்பட்ட சுமார் 200 ஆண்டுகள் பழமையான ஒரு நீர்வழி பாதையாக திகழ்கின்றது. இது பாயக்கூடிய அந்த மாவட்டங்களில் சுமார் 120 கிராம மக்களுக்கு இந்த நீர்தான் ஒரு உயிர்நாடி என்று சொல்லலாம். குடிப்பதற்கும் அதே போல விவசாய பயன்பாட்டிற்கும் இந்த நீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நந்தன் கால்வாய் உருவாக்கக்கூடிய அந்த கீரனூர் அணை, ஓலையாறு மற்றும் துறிஞ்சலாறு ஆகியவை சங்கமிக்கக்கூடிய சம்பந்தனூர் என்ற இடத்திலே இது கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே நந்தன் கால்வாய் அங்கிருந்து பிரிந்து சுமார் 38 கிலோமீட்டர் நீளம் வரை நீண்டு விழுப்புரம் மாவட்டத்திற்கு கூடிய செஞ்சிக்கு அருகில் பனமலைப்பேட்டை ஏரி வரை செல்கின்றது. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கிய திட்டமாக இது செயல்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக மழை காலங்களில் சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய உபரி நீர் தென்பெண்ணை ஆற்று நதி வழியாக கடலில் சென்று கலக்கிறது. இந்த நீரை ஒரு கால்வாய் வழியாக சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் திருப்பிவிட்டால் ஒரு தோராயமாக 10 TMC தண்ணீரை விவசாயிகள் பயன்படுத்த முடியும். எனவே பெரும் ஒரு பயனளிக்கக்கூடிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்திற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.